சென்னை மெரினாவில் கடந்த 2024 ஏர் ஷோ நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏர் ஷோ நிகழ்ச்சியில் அக்கௌண்டபிலிட்டியை யாருமே எடுக்காதனால நமக்கு பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அந்த உயிர் இழப்புகளுக்கு அருண் ஐபிஎஸோட அலட்சிய போக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் அளிச்சிருந்தோம். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவங்க அதுக்கான உரிய பதிலை தராமல் ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த ஆஃபீஸர் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெட்டலேஷனாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் உலக மனித உரிமை தினத்தன்னைக்கு ஒரு பரேடு வச்சுருந்தோம். சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் பெசன் நகரில் வச்சுருந்தோம். அந்த இதை நடத்த விடாமல் எங்களை பொய் கேஸு போட்டு பயங்கரமாக துன்புறுத்தி ஒரு 60க்கு மேற்பட்ட போலீஸ்காரர்கள் சென்னை கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் எப்படி எங்களுக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணி ஜெயிலில் அடைச்சி சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஆஃபீஸர்ஸ்லாம் ஈடுபட்டாங்க. அதில் அருண் ஐபிஎஸ் தான் மெயின் குற்றவாளியாகவும் இருந்தார். அதனால் அந்த ஏர் ஷோ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு ரெட்டலைசேஷன் மெஷரில் அருண் ஐபிஎஸ் செயல்பட்டார்னு சொன்னதுனால அவங்க கமிஷன் கொஞ்சம் சீரியஸாக அது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எங்களோட ப்ரேயர் என்னவாக இருந்ததுனாக்கா, இந்த அருண் ஐபிஎஸ் ஸ்டேட்டை பொறுத்தளவில் பெரிய கீ போஸ்ட்டில் இருக்கார். அருண் ஐபிஎஸ் இன்றைக்கி ஆணையர் மட்டும் இல்லை, ஒரு கீ போஸ்ட்டில் எதுவுமே செய்ய முடியாது. ஹைகோர்ட் ஆர்டர் என்னை ஒன்றும் பண்ணாது, தேசிய மனித உரிமை ரெக்கமெண்டேஷன் ஒரு குப்பையில் இருக்க பீஸ் மாதிரி காகிதம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே. ஏன்னா அவர் மேலே 2014 தேசிய மனித உரிமை ஆணையம் அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து கூட அவர் மேலே எந்த நடவடிக்கை இல்லை. இப்போ கூட உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஹைகோர்ட்டில் ஒரு நீதியரசர்கள் 2 நீதியரசர்களுக்கு கொடுத்த ஆர்டர் மேலேயே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அரசாங்கம் பண்ணலை. இதனால் அவருக்கு கட்ஸாகி என்ன பண்ணுறாரு, இன்னும் எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்காரு. இதெல்லாம் எடுத்து நாங்கள் தேசிய மனித உரிமையத்தை சொன்னோம். ஏர்ஷோவில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு ஆணையர் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ கரூரில் 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வழக்கெல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்த்து ஒரு விசாரணை கமிஷன், அதாவது டைரக்டர் ஜெனரல் இன்வெஸ்டிகேஷன்கிட்ட இந்த விசாரணை முழுமையாக மேற்கொண்டு சம்மந்தப்பட்ட அந்த அருண் ஐபிஎஸ் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகள் மீதியும் விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பேரில் விசாரணை ஆணையமானது 10/11/2025 14/11/2025 வரைக்குமே ஒரு வார காலம் இதான் முதல் டைம் இந்திய வரலாற்றிலே, அதுவும் தமிழ்நாடு போலீஸ் வரலாற்றில் ஒரு ஆணையர் மீது ஆணையம் விசாரணை கமிஷன் வச்சுருக்கு அப்படின்னா இதுதான் முதல் முறைங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏர்ஷோவில் அவங்க பண்ண விஷயந்தான் அந்த இன்றைக்கி கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு காரணமாயிடுச்சு. இன்னும் அந்த அலட்சிய போக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போது இந்த ஆணையம் தீவிர நடவடிக்கையை எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ண அத்தனை போலீஸ் ஆஃபீஸருமே நாளைக்கு அக்கௌண்டபிலிட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் என்ஹெச்ஆர்சி மூலமாக சிபிஐ என்கொயரிக்கு டைரக்ட் பண்ணுங்கள், சிபிஐ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பர்டிகுலராக ஏன் இப்படி அருண் ஐபிஎஸ் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு, அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட மனிதனா அப்படின்லாம் நாங்கள் கேள்வி வச்சுருக்கோம். அந்த கேள்விக்கான பதிலாக தான் இன்றைக்கி இந்த ஆணையம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் தேசிய மனித உரிமை ஆணையத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவாங்க. சிபிஐ, மத்திய புலனாய்வுத்துறை அருண் ஐபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறோம். அந்த உத்தரவாதத்தோடு இன்றைக்கி பார்த்து கமிஷனை பார்த்து எல்லா விஷயத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கோம். மனித உரிமை ஆணைய நிச்சயமாக இல்லைங்க. நாங்கள் மனித உரிமை போராளி தாங்க. படிச்சுட்டு எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அமைஞ்சிடாதுங்க, கடவுள் கொடுத்துட மாட்டாருங்க. ஒரு தில்லா தைரியமாக ஒரு வழக்குகளை பொதுநல வழக்கு போடக்கூடிய தைரியத்தை கொடுக்க மாட்டாருங்க. இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறதுனால 2008 சட்டக்கல்லூரியில் மாணவர்கள் அடிச்சுக்கிட்டப்போ காவல்துறை மொத்தமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. நான் அன்றைக்கே என்ன கம்ப்ளைண்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா, ஐயா இதில் தீவிர நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த பிரச்சனை ஹைகோர்ட் வரைக்குமே வரும் அப்படின்னு சொன்னேன். அதோடு அன்றைக்கே நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அலட்சியமாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்டை காப்பாற்றுறதுக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அது நடந்துச்சா இல்லையாங்க? மனித உரிமைக்காக போராடுற நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொக்கிஷம் மாதிரிங்க. அரசாங்கத்துக்கு ஒரு பொக்கிஷம் அலாரம் யாருமே கொடுக்க மாட்டாங்கங்க. நாங்கள் கொடுக்குற அந்த சம்பவத்தை அலாரமாக எடுத்து அதை சரிப்படுத்தினாங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேடான நிகழ்வுகள் இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி 5 பேர் இறந்து போனாங்க, அசால்ட்டாக காம்பன்சேஷனோட முடிச்சுட்டாங்க. 41 பேர் இறந்தாங்க, காம்பன்சேஷனோட முடிச்சுட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த காம்பன்சேஷனோட முடியலைங்க. பல கோடி ரூபாய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறையிலே வழக்கறிஞர்கள் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பல கோடி செலவழியுதுங்க அரசாங்கம், மக்கள் பணங்க.
அதை சரியான முறையில் டீல் பண்ணுங்கள், மக்கள் வரி பணத்தை தேவையில்லாமல் வீணடிக்காதீங்கிறக்காக என்ன மாதிரி பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் முன் வந்து போராடுறவங்க. இதில் எந்த விதத்துலையும் அவருக்கோ எனக்கோ மீதி அதிகாரிகளுக்கோ எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ இல்லைங்க. தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த ஏர் ஷோவில் மட்டும்தான் சுட்டி காட்டுறீங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லையே. அது அலட்சியம் ஒத்துக்கிறீங்களா? இப்போ பத்திரிகையாளர்கள் நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா? அது ஒரு ஏர் ஷோவில் நடந்த விஷயம் வந்து ஒரு அலட்சிய போக்கால் நடந்த விஷயம்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படிங்கும்போது இருக்கும்போது நம்ம எப்படிங்க தனிப்பட்ட முறையில் வந்து இதை வந்து தாக்குதல் தனிப்பட்ட ஆனால் அவங்க வந்து அப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போயுமே தனிப்பட்ட தாக்குதல் எந்த அரசாங்கத்துக்குமே நம்ம வந்து தனிப்பட்ட இப்போ முதல்வர் இருக்காருன்னா அவரோட ஒவ்வொரு செயல்களையும் பாராட்டக்கூடிய செயல்களை நாங்கள் வந்து பாராட்டுறோங்க, மனசார பாராட்டுறோம். அவருக்கே லெட்டர் அனுப்புகிறோம், தேவைப்படும் போது மீடியாக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் முதல்வர் மேலே. ஆனால் இந்த மாதிரி அதிகாரிகள் அலட்சிய போக்கால் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முதல்வர் தானே பொறுப்பாக முடியும், காவல்துறை வச்சுருக்க முதல்வர் தானே பொறுப்பாக முடியும். தமிழக காவல்துறை நல்ல காவல்துறைங்க, மனித உரிமை மீறலில் வந்து எல்லா அதிகாரியும் ஈடுபடலைங்க. இந்த அருண் ஐபிஎஸ் மாதிரி ஒரு சில நயவஞ்சக ஆஃபீஸர்ஸ், டெலிக்வெண்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் ஈடுபடுறாங்க. எவ்வளோ நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களெல்லாம் சல்யூட் பண்ண வேண்டிய கடமையில் நாங்கள்லாம் உட்காந்துருக்கோங்க. எவ்வளவோ அதிகாரிகளுங்க அதே பெசனர் பீச்சில் எனக்கு வந்து நடந்த அந்த அநீதிக்குங்க சொல்லணுன்னா அநீதிங்க. குழந்தைங்க வச்சு என் குடும்பத்தை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த நடு ராத்திரியில் வந்து பாருங்கள் எத்தனை ஊசியோடு அப்படியே நிற்க மாட்டாமல் வந்து நின்னேங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி. ஏங்க இந்த கொடூரம் பண்ணணும்? ஒரு மனுஷனை ஏன் அடிக்கணும்? அடிக்கிற அளவுக்கு வந்து போலீஸ் அடிக்கவே கூடாதுன்னுதுங்க. எப்படிங்க அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் வரும் அருணுக்கு? அதை தாங்க இப்போ நாங்கள் வந்து முறையிட்டனால தான் இன்றைக்கி கமிஷனே வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு வாரங்க ஃபஸ்ட் டைமுங்க எவர் இந்த ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வாரம் என்கொயரி வந்து டீட்டெயில் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க தேசிய மனித உரிமை ஆணையத்திலேருந்து வந்து. மனித உரிமை ஆணையத்தோட இப்போதைக்கு விசாரணை வந்து எந்த லெவலில் இருக்குது? மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தளவில் கன்க்ளூட் பண்ணிட்டாங்கங்க. அதாவது அருண் ஐபிஎஸ் ஒரு அக்கௌண்டபிலிட்டியான ஆஃபீஸர், அவர் மேலே அக்யூஸ்ட் ஆக வேண்டிய ஆஃபீஸர், அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மனித உரிமை ஆணையம் தெளிவாக இருக்காங்கங்க. ஆனால் அதை வந்து எவிடென்ட் பண்ணணும் இல்லையா, நாளைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க காமிக்கணும் இல்லை, சுட்டி காமிக்கிறதுக்காக தாங்க இந்த என்கொயரி கமிட்டியே நடந்துகிட்ருக்கு.